இலங்கையில் நீதிமன்ற வளாகத்துக்கு வைத்து வழக்கு விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நீதிபதிக்கு முன்னர் வைத்து ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே நாங்கள் சினிமாக்களில் பார்க்கறது போல மிகப்பெரிய திட்டமிடலின் பின்னணியில் இந்த படுகொலை சம்பவம் நடைபெற்றிருக்கு. இலங்கையினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு துறையுமே உலுக்கி இருக்கக்கூடிய இந்த படுகொலை சம்பவம் எப்படி நடைபெற்றது, இதில் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த நபர் யார், எப்படியான பின்புலம் கொண்டவர், அது மட்டுமல்லாமல் இந்த படுகொலை சார்ந்து இலங்கையினுடைய காவல்துறை இதுவரைக்கும் கைப்பற்றியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரங்கள் எவை என்றதை பற்றித்தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கணும். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இன்றைக்கு 19ஆம் தேதி காலையில் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்குது. இந்த துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி மிகப்பெரிய போதை வியாபாரி பாதாள உலகக்குழு என்று சொல்லி அறியப்படுகிற அந்த வன்முறை கும்பலினுடைய 2வது 3வது கட்ட தலைவர் என்று சொல்லி அறியப்படுகிற கணேமுல்ல சஞ்சீவ இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார். அப்ப எப்படி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு சொன்னா, கணேமுல்ல சஞ்சீவ தண்டனையின் கீழே கூசா சிறைச்சாலையில் இருக்கிறார். இவர் ஒரு வழக்கு விசாரணைக்காக கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கார். ஆனா இந்த கணேமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு முதலே இந்த துப்பாக்கி சூட்டை செஞ்சிருக்கக்கூடிய இருவர் நீதிமன்ற வளாகத்துக்கு நுழைந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே சட்டத்தரணிகள் போல வேடமிட்டுத்தான் இந்த நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கார்கள். ஏனென்று சொன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய நடைமுறைகளின் பிரகாரம் எந்த ஒரு சட்டத்தரணிகளையுமே நீதிமன்ற வளாகத்தில் வைத்து விசாரிக்கிறதோ அல்ல அவர்களை சோதனைகிறதோ கிடையாது. ஆக இந்த வழியை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த இருவருமே நீதிமன்ற வளாகத்துக்கு நுழைந்திருக்கார்கள். என்னதான் இருந்தாலும் இந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆண் நீதிமன்றத்துக்குள்ள நுழையும் போது அவருடைய கையில் எந்த விதமான உபகரணங்கள், அதாவது எந்த விதமான ஆயுதங்களுமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த விடயம் இப்ப அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களுடைய உதவியோட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப எப்படி இவருடைய கைக்கு அந்த ஆயுதம் கிடைத்தது என்று சொன்னா, இதே சட்டத்தரணி போல வேடமிட்டு சென்றிருக்கக்கூடிய அவருடைய சகா, அதாவது அந்த பெண் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, ஒரு சட்ட புத்தகத்துக்குள்ள வைத்து அந்த துப்பாக்கியை அந்த ஆண்கிட்ட கொடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைகள் நடைபெறும் போது சட்டத்தரணிகள் அமரக்கூடிய அந்த மேசையில போய் அந்த கொலையாளி அமர்ந்திருக்கிறார். கணேமுல்ல சஞ்சீவனுடைய வருகைக்காக காத்திருந்திருக்கிறார். இவர்கள் திட்டமிட்டதன் பிரகாரம் கணேமுல்ல சஞ்சீவையும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கார். அவருடைய வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கும் போது அவர் அங்க இருந்து குற்றவாளிகள் நீக்கக்கூடிய அந்த குற்றவாளி கூண்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கார். அங்க வைத்துத்தான் அந்த கணேமுல்ல சஞ்சீவை அந்த சட்டத்தரணி போல வேடமிட்டிருக்கக்கூடிய அந்த ஆயுததாரி அவருடைய சட்ட புத்தகத்துக்குள்ள இருந்து அவருடைய கை துப்பாக்கியை எடுத்து துப்பாக்கி சூடு மேற்கொண்டிருக்கிறார். இந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட பிறகு நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலை ஏற்பட்டிருக்குது. அந்த பதட்ட நிலையை தனக்கு சாதகமாக்கி அந்த இடத்துல இருந்து அந்த ஆண் அந்த பெண் அந்த இரண்டு கொலையாளிகளுமே அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு சென்றிருக்கார்கள். தப்பிச்சு செல்லும் போது அவர் துப்பாக்கி சூடு மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி, அதே போல அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்ட புத்தகம், இந்த இரண்டையுமே அதே இடத்துல விட்டுட்டு அந்த நீதிமன்ற பதட்ட நிலையை தங்களுக்கு சாதகமாக்கி அந்த இடத்தை விட்டு தப்பிச்சிருக்கிறார்கள். இதற்கு பிறகு இந்த கணேமுல்ல சஞ்சீவ் அந்த துப்பாக்கி சூட்டில் படுகாயம் அடைந்தவர், சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கையில் மாறாக படுகாயம் அடைந்திருக்கார். அதுக்கு பிறகு அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு கணேமுல்ல சஞ்சீவை உயிரிழக்கிறார். இந்த கணேமுல்ல சஞ்சீவ இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நபர் என்று சொல்லியும், இந்தியாவில் இருந்து நேபாளுக்கு சென்று நேபாளில் இருந்து 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இலங்கைக்கு மீள திரும்பும் போது பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட பிறகுதான் இந்த விசாரணைகளுக்காக இவர் கூசா சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்க இருந்து இது சார்ந்த வழக்கு விசாரணைகளுக்காக அழைத்து வரும் போதுதான் இவர் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வைத்து இந்த துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகிறார். உண்மையிலேயே இதற்கு பின்னணியிலேயுமே பாதாள உலக கும்பல், அதே போல ஏதாவது மிகப்பெரிய அரசியல் செல்வாக்குகள் இருக்கலாம் என்று சொல்லி காவல்துறை தரப்பு சந்தேகித்திருக்கு. என்னதான் இருந்தாலும் இது நீதிமன்ற வளாகத்துக்குள்ள துப்பாக்கி சூடு நடைபெற்றபடியா இலங்கையினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு துறையுமே மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக இருக்குது. ஏனென்று சொன்னா, இதே துப்பாக்கி சூடு நாளைக்கு அங்க இருக்கக்கூடிய யார் மேல வேண்டுமென்றாலும் நடாத்தப்படலாம். இதை காரணமாக வைத்துக்கொண்டு இனிமேல் எந்த சட்டத்தரணிகளாவது நீதிமன்றத்துக்கு நுழையணும் என்று சொன்னா அவர்களும் முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி இலங்கையினுடைய காவல்துறை தரப்பில் வச்சிருக்குது. அது மட்டுமல்லாம இவர்களை பாதுகாக்கக்கூடிய மிக புதிய நடவடிக்கைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் அறிமுகம் செய்யப்படும் என்று சொல்லி பதில் போலீஸ் அதிபர் அறிமுகம் செய்திருக்கிறார். இந்த விடயங்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மிக பெரிதாக பேசப்பட்டிருக்குது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் நாமல் ராஜபக்சவில தொடங்கி அனைவருமே இது சார்ந்து பேசியிருக்கிறார்கள். இது சார்ந்து ஜனாதிபதி அன்றவனுடைய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த பாதாள உலக கும்பலை அழிக்கணும் என்று சொல்லி நாங்கள் முடிவெடுத்திருக்கிறது உண்மை. அது சார்ந்த எல்லோருமே மிக கூடிய விரைவில் அழிக்கப்படுவார்கள். இது சார்ந்த சகல நடவடிக்கைகளுமே நிறுத்தப்படும். ஆனா சகல விடயங்களுமே நாங்கள் பாராளுமன்றத்தில் சகலருக்கு முன்னுக்கு சொல்ல முடியாது என்று சொல்லி ஜனாதிபதி அன்றவனுடைய அரசாங்கம் சொல்லியிருக்குது. இது இன்றைக்கு பாராளுமன்றத்திலேயே சொல்லப்பட்டிருக்குது. ஆக இதற்கு பின்னணியில் ஏதாவது திட்டமிடல்கள் இருக்கா? அப்படியே திட்டமிடல்கள் இருந்தாலும் ஏன் நீதிமன்ற வளாகத்துக்கு வைத்து இந்த துப்பாக்கி சூடு நடாத்தப்படும் என்று சொல்லி மிகப்பெரிய கேள்விகள் எல்லாமே கேட்கப்படுது. இது சார்ந்து அனுர அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது என்று சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் இந்த சிசிடிவி கேமராக்களோட உதவிகளோட அந்த கொலையாளியினுடைய முகம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் வெறுங்கையோட வந்தது, அதற்கு பிறகு ஒரு சட்டத்தரணி போல வேடமிட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் அவருக்கு கொண்டு வந்த அந்த சட்ட புத்தகத்தை வழங்குறதும், அந்த சட்ட புத்தகத்துக்குள்ள அங்க இருக்கக்கூடிய துப்பாக்கி இருந்தது,
வந்ததும் அதற்கு பிறகுதான் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டவையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு கருவிகளோட உதவிகளோட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற பதட்ட நிலையை வைத்துக் கொண்டுதான் அவர் அங்கே இருந்து தப்பித்திருக்கிறார் என்று சொல்லியும் மோய்ப்பு நாய்களோட உதவிகளோடு அவர் தப்பித்திருக்கக்கூடிய வழியையும் காவல்துறை தரப்பு கண்டுபிடித்திருக்கிறது. என்னதான் இவர்கள் கண்டுபிடித்தாலும் இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமாரவனுடைய ஆட்சியில மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இந்த படுகொலை சம்பவம் பதிவாகி இருக்குது. சொன்னா ஏற்கனவே பலப்பட்ட கொலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 40 நாட்களுக்குள்ள 13 படுகொலை சம்பவம் பதிவாகி இருக்குது என்று சொல்லி அண்மையில் காவல்துறை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அதோட நேற்று இரவு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தந்தையும் மகனும் படுகொலை செய்யப்பட்ட விடயம், அதே போல இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய துப்பாக்கிச்சூடு, இவை எல்லாமே சேர்ந்து ஜனாதிபதி அனுரனுடைய ஆட்சியில் மிகப்பெரிய பாதுகாப்பு தோல்வி என்று சொல்லி இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கூச்சலிட்டிருக்கார்கள். இதற்கு எல்லாமே அனுரனுடைய அரசாங்கம் எப்படியான பதில் சொல்ல போகுது, அது மட்டுமல்லாம இந்த பாதுகாப்பை பலப்படுத்துற விடயம் என்றதை தாண்டி இந்த குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிக்க போறார்கள், அவர்களுக்காக இந்த விமான நிலையத்தில் அவர்கள் வேறு நாடுகள் செல்லாம தடைகளை விதித்தா கூட கடல் வழியாக தப்பிக்கக்கூடிய விடயம் இருக்குது. அது மட்டுமல்லாம இவர்கள் வேறு ஏதாவது வீடத்தில் வந்திருந்தா கூட அவர்களை கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. உதாரணமாக அங்க இருக்கக்கூடிய இந்த காணொலி கருவிகளுடைய அடிப்படையில் அவருடைய முகம் அடையாளம் காட்டப்பட்டிருக்குது. ஆனா அந்த முகம் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு படுகொலையாக இருக்கிறதால திட்டமிட்டு அறுவை சிகிச்சையின் மூலம் மாற்றிருக்கலாம், இல்லை ஏற்கனவே அவர் ஒரு பெண்ணாக இருந்து ஆண் வேடத்தில் வந்திருக்கலாம் என்று சொல்லியும் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான தரப்பு பேசப்பட்டிருக்கிறதாக இந்த விடயங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தியிருக்குது. இந்த முடிச்சுக்கள் எல்லாத்தையுமே அவிழ்த்து எப்படியாக இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போகிறார்கள், அவர்கள் எப்படியான தண்டனைகள் கிடைக்கப்பெற போகுது என்று சொன்னால் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நீதிபதிக்கு முன்னரே இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதாக அவர்களுக்கு எப்படியான விடயங்கள் எல்லாமே தீர்ப்புகளாக வழங்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல நாட்டில் இப்ப நிலுவையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய படுகொலை சம்பவங்கள், அதாவது லசந்த விக்ரமதுங்க படுகொலை, ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதுன்னு சொல்லி அந்த படுகொலை சம்பவ வழக்கில் இந்த வழக்கு சேர்க்கப்படக்கூடாது என்றும், ஏனென்று சொன்னால் சகல ஆதாரங்களுமே கிடைக்கப்பெற்றிருக்குது. அவர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய விடயம், அவர்கள் வெளியில் போயிருக்கக்கூடிய விதம், அவர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய துப்பாக்கியிலிருந்து சகல விடங்களுமே கிடைக்கப்பெற்றிருக்குது. அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக அந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டிருக்கக்கூடிய துப்பாக்கிதாரினுடைய முகமும் காணொலிகளில் தெளிவாக கிடைக்கப்பெற்றிருக்குது. ஆக இது எல்லாத்தையுமே வைத்துக்கொண்டு மிக கூடிய விரைவில் அந்த குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி அன்ரவனுடைய ஆட்சி மேல குற்றம் சாத்த காத்திருக்கக்கூடிய அல்லது பழி சுமத்த காத்திருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு, எதிர்த்தரப்புகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லியும் அவர்கள் இந்த விடயத்தை பெரிதாக்குறதுக்கு முன்னுக்கு இந்த விடயங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரவனுடைய தரப்பு சொல்லி இருக்குது. என்னதான் இருந்தாலும் அனுரவனுடைய அரசாங்கத்துக்கு இந்த படுகொலை சவாலாக அமையுமா இல்லையான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விடயங்கள் சார்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இதற்கு என்ன காரணமாக இருக்கலாம், அரசு தரப்பால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாமா, இல்ல ஏன் இந்த விடயங்கள் எல்லாமே நீதிமன்ற வளாகத்துக்கு மேற்கொள்ளணும், அவர்கள் பூசா சிறைச்சாலையிலிருந்து வெளியில கொண்டு வரும்போது படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம், இல்ல வழக்கு விசாரணைகள் முடிந்து வெளியில போகும்போது செய்திருக்கலாம், ஏன் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள, அதுலயும் நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் நடைபெறுகிற அந்த உள் அறைக்குள்ள வைத்து ஏன் இந்த படுகொலை சம்பவம் நடைபெற்றது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஜனாதிபதி அன்ரவனுடைய ஆட்சிக்கு பாதிப்பாக அமையுமா இல்லையான்றதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது தைரியமா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.